வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இறைத்தமிழை இசைத்தமிழாய், இயல் தமிழாய், நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் இன்று கவியரசர் கண்ணதாசனார் அவர்களின் நினைவாக இதோ ஓர் கவிதை. மாமியார் மருமகள் கவிதை. நகைச்சுவையாக கவிஞர் கண்ணதாசனார் அவர்கள் இயற்றியது. நல்லாத்தான் சொன்னாரு நாராயணன் செட்டி, பொல்லாத பெண்ணாக பொறுக்கி வந்து வச்சாரு, வல்லூரை கொண்டு வந்து வாசலிலே விட்டாரு, கல்லா பிறந்ததையும் கரும்பாம்பு குட்டியையும் செல்லா பணத்தையும் செல்ல வச்சு போனாரு. ஊரெல்லாம் பெண் இருக்கு, உட்கார வச்சிருந்தா தேரெல்லாம் ஓடி வந்து திருவிழா கோலமிடும். எட்டுக்கண் விட்டரிக்க என் தம்பி மகளிருக்க, எட்டுக்கண் விட்டரிக்க என் தம்பி மகளிருக்க, குத்துக்கல் போலே உன்னை கூட்டி வந்தோம் வீடு வரை. 6000 வரைக்கும் அள்ளி வச்ச சீதனமும், 6 வண்டி சாமானும், அடுக்கி வைக்க பாத்திரமும், பச்சரிசி மூட்டையுடன் பருப்பு வகை அத்தனையும், 8 கல் மூக்குத்தியும் 7 பவுன் சங்கிலியும், கண்டசரம் தோடு காப்பு வைர மோதிரமும், கண்டாங்கி பட்டு வகை காசியிலே நெய்த பட்டு மெத்தையுமே 10 வகை, விரிச்சு வைக்க கம்பளமும், தேக்கு மரம் கடைஞ்சு செஞ்சு வச்ச பீரோவும். தந்திருப்பான் எங்க தம்பி தன் மகளை தந்திருந்தா, வந்தாளே காளியம்மா வாய்க்கரிசி இல்லாமல். அப்பன் கொடுத்த சொத்து 6 நாள் தாங்காது, கப்பலிலே வருகுதுன்னு கதையா கதை படிச்சான். கண்ணா வளர்த்த பிள்ளை காலேசில் படிக்க வச்சு, மண்ணாலும் ராசா போல வளர்ந்ததடி என் வீட்டில், மண்ணாலும் ராசா போல வளர்ந்ததடி என் வீட்டில். பெண்ணா இவ சனியன் புத்தி கெட்டு போனேனே. தம்பி மக சமைச்சா சபையெல்லாம் வாசம் வரும், அள்ளி இலையிலிட்டா அடுக்கடுக்கா வெள்ளி வரும், உண்ண ஒரு கையெடுத்தா உள்நாக்கில் நீர் வடியும், கத்திரிக்காய் கூட்டு வச்சா கடவுளுக்கே பசி எடுக்கும், வெண்டைக்காய் பச்சடியும் வெள்ளரிக்காய் தக்காளி, கிண்டிவிட்ட கீரைக்கும் கீழிறங்கும் தெய்வமெல்லாம், அப்படி சமைப்பாளே அள்ளி அள்ளி வைப்பாளே. அடுப்படிக்கு நான் போக அவசியமே இல்லாம உட்கார்ந்த பாய் வரைக்கும் ஓடி வந்து வைப்பாளே. இவளும் சமைச்சாலே எல்லாம் தலையெழுத்து. முருங்கையிலே கீரை முளையாய் முளைச்சதடி, விடிஞ்சா எந்திரிச்சா வேறுகாய் இல்லையடி, குப்பையிலே கீரை கொத்தாய் கிடைச்சதடி, அப்படியே இவ எடுத்து அகப்பையிலே கிண்டிவிட்டு, சப்பாத்தி கள்ளி போல தையலிலை போட்டு வச்சாலே சாமி இந்த வலுசார தந்தானே. வந்த நாள் தொட்டு என் மகனை பிரிச்சு வச்சா, எந்த நாள் பாவமோ இப்ப வந்து சுத்துதடி, தலகாணி மந்திரத்தால் தாயை மறக்க வச்சா, கொலைகாரி வந்து எங்க குடும்பம் பிரிச்சு வச்சா, மலையரசி காளி எங்க மாரியம்மா கேட்கோணும், பலகாரம் தின்பதற்கும் பசியே எடுக்கலடி. ராசா கிளி போலே நல்ல பிள்ளை பெற்றெடுத்தேன், பேசா கிளியாச்சு பெண்டாட்டி நினைவாச்சு, ஊசப்பணியாரம் உளுந்த வடைக்கு ஊசலாடி, பாருடான்னு சொன்னா பார்க்காம போராண்டி, கேளுடான்னு சொன்னா கேட்க மனம் இல்லையடி, எப்போவோ நானும் இதுவரைக்கும் வாழ்ந்தாச்சு, கொப்பாக எங்களையா கொடுத்ததை நான் வச்சிருந்தா இப்பாவி கையாலே இழிசோறு திங்கணுமா. ஆத்தா கொடுத்தாளே 6 தலைமுறைக்கு, ஐயா கொடுத்தாரே 500 பொன் வரைக்கும், பூமி கொடுத்தாரே போட்டாக்க பொன் விளைய, சாமி கொடுத்தது போல் தாய் தகப்பன் தந்ததெல்லாம் பாவி மகன் வாழ பகிர்ந்து கொடுத்தேனே.
நீட்டி படுக்கும் வரை நிம்மதியா வாழ்ந்தேனா? ஊட்டி வளர்த்த பிள்ளை ஒரு வார்த்தை கேட்டானா? எல்லாம் முடிஞ்சதடி, யமன் வந்தால் போதுமடி. பல்லாக்கு தூக்கி பரிவாரம் தூக்கி வந்து பச்சை மரம் வெட்டி பட்ட விறகடுக்கி வச்ச பின்னே மீண்டும் வாழ வரப்போறேனா? கொள்ளி வச்ச தலைமாட்டில் குடமுடைக்க வந்த பிள்ள பள்ளி வரை என்னை பார்த்து வச்சு காத்தானா? தேவி விசாலாட்சி, தென்மதுரை மீனாட்சி, காவலுக்கு நீதான் கடைசி வரை வேணுமடி. ஒரு மகளை பெத்தேனா உதவிக்கு வேணும்னு, மருமகளை நம்பி நின்னேன் மகராசி பேயானா. நல்லாத்தான் சொன்னாரு நாராயணன் செட்டி. கவிஞர் கண்ணதாசனார் அவர்களின் திருவடிகள் போற்றி போற்றி. அந்த காலத்தில் அவர் பார்த்த மாமியார் மருமகள் கவிதை. ஆனால் இந்த காலத்தில் மாமியார் மிகவும் மாறி இருக்கின்றார்கள். மாமியார்கள் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியாக நல்ல மனதோடு மருமகளை வேலைக்கு அனுப்பி சமைத்து கொடுத்து மருமகளின் பிள்ளையை, தன் மகனின் பிள்ளையை வளர்த்தெடுத்து நன்றாக எங்கெங்கும் மருமகளை கூட்டிக் கொண்டு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றார்கள். மாமியார் மருமகளை திட்டிய காலம் போக மாமியார் மருமகளின் வண்டியின் மேல் ஏறி இந்த ஊரெங்கும் சுத்தும் காலம் இப்பொழுது ஆகிவிட்டது. கண்ணதாசனார் அன்று இவ்வாறு தன்னுடைய மனதில் மிகவும் வருத்தப்பட்டிருக்கின்றார். அவருடைய வருத்தத்தை மாற்றி இப்பொழுது அனைத்து மாமியார்களையும் கடவுள் மிகவும் பெருந்தன்மையானவர்களாக ஆக்கிவிட்டார். நன்றி. வாழ்க வளத்துடன். இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்.